ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மோகனாஸ் கிச்சன் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் அனைவருக்குமே இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த 2020 நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி குடல் கிரேவி. இந்த குடல் கிரேவி ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை கூடலாம் நல்லாயிருக்கும். இந்த சுவையான குடல் கிரேவி பண்ணுறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. குடல் கிரேவி பண்ணுறதுக்கு நான் கடையில் இருந்து ஆட்டு குடல் கறியை வாங்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கறியில் பார்த்திங்கன்னா இந்த கருப்பாக தோல் மாதிரி இருக்கிற பகுதி இருக்குது இல்லையா, இதை ஒரு சிலர் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் க்ளீன் பண்ணாமல் அப்படியே கூட கிரேவியில் சேர்த்துக்குவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இது எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணால் தான் பிடிக்கும் எங்களுக்கு. அதனால் சரி நம்ம எடுத்துடலாம். இது கையாலேயே ஈஸியாகவே எடுத்துடலாம். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது பாருங்கள். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இது எடுத்தோன்னா ஈஸியாக வந்துடும். இங்கே பாருங்கள், நான் சுடு தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ இந்த தண்ணியை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் 3 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்ம ஹாட் வாட்டர் சேர்த்தோன்னா இந்த தோல் மாதிரி இருக்கக்கூடிய பகுதி ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹாட் வாட்டர் சேர்க்குறதுனால ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்தில் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், எல்லா தோல் மாதிரியான பகுதியுமே எடுத்துட்டேன். இதுதான் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்த தோல் பகுதி. ஸோ அடுத்து நம்ம இந்த குடலில் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், எல்லா கறியுமே நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 4லேருந்து 5 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செய்கிறதுனால இந்த குடலில் இருக்கக்கூடிய கசப்பு தன்மை எல்லாம் போயிடும். இப்போ குடல் க்ளீன் பண்ணி ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம கிரேவி செய்யலாம் வாங்க. கிரேவி செய்கிறதுக்கு நான் அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதில் மசாலா பொடிகளை சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். மசாலா எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா போட்டி, அதை சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 1/2 கிலோ இருக்குது. இந்த கறியை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த குடல் கறி எண்ணெயிலேயே ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், குடலில் இருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. அடுத்து இதில் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அடுத்து நாம் இதை வேக வைக்கிறதுக்காக இதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்குறேன். தண்ணியை சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெயிட்டை சேர்த்துட்டு மிதமான சூட்டில் 4லேருந்து 5 விசில் விடுங்க. இந்த கறி நல்லா வேகணும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், 5 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக குடல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதில் கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்முடைய சுவையான குடல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய நான்வெஜ் ரெசிபிஸை பார்க்க நம்முடைய சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.